மக்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோன்னா, முதல்ல உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். திமுக தலைமையிலேருந்து திமுக அமைச்சர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்களாம். விஜய் குறித்து செய்தியாளர் சந்திப்பில் என்ன கேள்வி எப்படி கேட்டாலும் வாயை திறந்து எந்த பதிலும் சொல்லக்கூடாது. இதை யார் சொல்கிறான்னா, அமைச்சர் காந்தி இருக்கார்ல, அவர் சொல்லிட்டார், எப்பா விஜய் குறித்தெல்லாம் கேள்வி கேட்காதீங்கப்பா, தலைமை இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக செய்தியாளர் சந்திப்பிலே சொல்லிட்டு போயிட்டாப்புல. தலைமை என்ன சொன்னிச்சோ அதை சொல்லிகிட்டே போயிட்டாப்புல காந்தி அவர்கள். நேரு அவர்கள் விஜய் கொடுத்த கேள்வியை பார்த்தீங்கன்னா மறுத்துக்கிட்டு இருக்கார். இந்த மாதிரி நம்ம தலைவரை பற்றி திமுக அமைச்சர்கள் அமைதியாக கடந்து போயிட்டு இருக்காங்களாம், அதாவது கண்டுக்காமல் இருக்காங்களாம். அந்த சினாரியோவில் இருக்காங்க. விசிகாவை நமக்கு எதிராக நிப்பாட்டுற வேலையை ரொம்ப தீவிரமாக பார்க்குறாங்க. இது ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும்போது சபாநகர் அப்பாவும் இருக்கார்ல, தொடர்ச்சியாக நல்லா கவனித்து பாருங்களேன். விஜய்க்கு அது சரியில்லை, விஜய்க்கு இது சரியில்லை அப்படிலாம் பேசிட்டு இருப்பார். இன்றைக்கி இவர் என்ன பேசுனார்னா, விஜய்க்கு அகந்தை இருக்குது. இந்த அகந்தை எதனால் இருக்குன்னா, பின்னாடி பிஜேபி இருக்கான், அதனால நம்ம தலைவருக்கு அகந்தை இருக்கான். இதுதான் இந்த ஒரு வார்த்தை, பின்னாடி பிஜேபி இருக்குது அகந்தை இருக்குன்னு சொன்னீங்கல்ல. இந்த வீடியோவில் எல்லாரும் வேறு பக்கம் கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தோம். இப்போ அப்படியே திரும்பி உங்கள் பக்கம் கவனம் செலுத்தி சில விஷயங்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். அகந்தையா தைரியமா? வாங்க இந்த ஒரு பதிவில் பார்த்தரலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம், மக்களே பயங்கரமாக பேசுகிறார்ல அப்பாவு அப்படிங்கிற ஒருத்தர், சபாநகர் அப்படிங்கிற ஒருத்தர் நடுநிலையாக இருக்கணுங்க. அவங்களுக்கு எதிராக அவங்க நிற்கிற தொகுதியில் வேட்பாளரே போட மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் தமிழக அரசியல் களம், இந்திய அரசியல் களத்தில் சபாநாயகருக்கு கூடுதல் மரியாதை, கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட வரலாறுலாம் இங்கே இருக்குது. இந்த மாதிரி சினாரியோவில் இருக்கக்கூடிய அப்பாவு அவர்கள் இப்போ எப்படிலாம் நடந்துக்கிறார், எப்படிலாம் பேசுகிறார் அப்படிங்கிறதெல்லாம் ஆழமாக தெளிவாக உங்களால் பார்க்க முடியும். ஒரு கட்சியோட அஜெண்டாவாக, ஒரு கட்சியோட ஸ்பீக்கராகவே சபாநாயகர் மாறிட்டார் அப்படிங்கிறது தான் இங்கே வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஒரு அமைச்சரோ எம்எல்ஏவோ கவுன்சிலரோ பேசுறது முக்கியம் கிடையாது. ஒரு சபாநாயகர் இப்படி பேசக்கூடாது. ஏன்னா சபாநாயகர் சபையை நடத்தக்கூடிய, மாண்போட கடைபிடிக்கக்கூடிய அந்த நடுநிலையாக இருக்கக்கூடியவங்க. ஆனால் இவங்க காலங்காலமாக இப்படிலாம் இருந்தாங்க சில காலத்தில். ஆனால் இப்போ போகிற போக்கில் இருக்கக்கூடிய அரசியலில் பார்த்தீங்கன்னா, அமைச்சரோட நான் விஜய் எதிர்த்து பேசுகிறேன் அப்படிங்கிற அந்த ரேஸில் அப்பா அவர்கள் இணைஞ்சுக்கிறாங்க. இந்த அப்பா அவர்களோட வரலாறு நம்ம சுருக்கமாக தெளிவாக முதல்ல பார்த்தலாம். அதுக்கப்புறம் அகந்தை அப்படிங்கிற விஷயத்துக்கும், அதுக்கப்புறம் பிஜேபி அப்படிங்கிற விஷயத்துக்கும் நம்ம பின்னாடி வரலாம். இவர் பேச்சு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு சபாநாயகர் மேலே டிஃபமேஷன் கேஸு கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. எந்த காரணமாக தெரியுமா? அதிமுகவில் எம்எல்ஏக்கள் அந்த எடப்பாடி அவர்களோட ஆட்சியில் ரொம்ப தயாராக இருந்தாங்க. ஸ்டாலின் அவர்கள் சம்பவிச்சிருந்தா அதிமுக எம்எல்ஏக்கள் இந்த பக்கம் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆதாரம் இல்லாமல் அவர் பேசிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபமேஷன் கேஸு சபாநாயகர் மேலே நீதிமன்றத்தில் நடக்குது அப்படிங்கிறதுலாம் எனக்கு இது வரைக்கும் தெரிஞ்சதே கிடையாது. முதல்ல தெரியுது. இதே சபாநாயகர் இந்த சட்டசபையை ஒழுங்காக நடத்தலை, கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய வேல்முருகன் வந்து என்னை மதிக்கவே மாட்டாருங்க சபாநாயகர் அப்படின்னு சொல்லி சபாநாயகரை நேரடியாகவே சட்டசபையிலே குற்றச்சாட்டு சொன்ன வரலாம் இவர் மேல இருக்கு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா, அந்த அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், அது மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் சொல்லலாம், இவர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க. இந்த மனுஷனை நம்பவே முடியலங்க. திமுக சார்பாகவே பேசி கொண்டிருக்கிறாரு. திமுக அமைச்சர் பதில் சொல்றதுக்கு பதிலாக இவர் உட்கார்ந்து எல்லா பதிலையும் சொல்லிட்டு இருக்காரு. மானிய கோரிக்கையில் திமுக நோக்கி தான் நாங்கள் கேள்வி கேட்கிறோம். ஆனால் திமுகக்கு முன்னாடி சபாநாயகராக இவர் வந்துடுறாரு. ஒரு சபாநாயகருக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான தகுதியும் அப்பாவு அவர்களுக்கு கிடையாது அப்படிங்கிறத நிறையாவே பேசியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த சபாநாயகர் பதவி இழுக்க இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் அப்பாவு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுங்க. இப்போ ரெண்டாவது, நம்ம தலைவருக்கு அகந்தை இருக்குது, பின்னாடி பிஜேபி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாப்புல. ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். என் தலைமை பேசுகிறாப்புல ஒரு இடத்துல பேசுனதுக்கு பதில் சொல்லணும்னா பதில் சொல்லலாம். அந்த பேசுனதுக்கு பதில் சொல்கிறத தாண்டி அவதூறு பரப்பிட்டு இருக்கக்கூடிய உங்களை சமாளிக்கணும்னா என் தலைவனுக்கு அகந்தை இருந்தால் என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறேன். திமுக வச்சது தான் சட்டம், திமுக குடும்பம் போடுறது தான் செய்தி. இந்த செய்தியை நீ என்ன மறுத்தாலும் நான் டிஎன் ஃபேக்ட் செக்லேருந்து ஒரு செய்தி போடுவேன். அந்த செய்தியை நீ மறுத்தினா நான் அதை கலைஞர் நியூஸுக்கு எடுத்து போவேன். அதையும் நீ மறுத்தினா சன் நியூஸுக்கு எடுத்து போவேன். அதையும் நீ மறு நாளை காலைல தினகரன்ல ஒரு பக்க செய்தியா அந்த அவதூறு செய்தியை போடுவேன்னு சொல்லி இவ்வளவு தூரம் அவதூறா ஒரு விஷயத்துல 14-15 அவதூற பரப்புறீங்க. என் தலைவன் பத்தி பேசின பேச்சில் அது அத்தனையுமே உட்காந்து இங்க சோசியல் மீடியாவில் உடைச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு குரூப்பு. இந்த குரூப் உடைச்சும் இது அவதூறு செய்தி, இந்த அவதூறு செய்தியை தான் நீ பார்க்கணும். உனக்கு வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது. அரசியல்னா நான் சொல்றதா நீ கேட்கணும், நீ சொல்றத நான் கேட்க முடியாது. இந்த செய்தி தான் நீ பார்க்கணும்னா அந்த செய்தி தான் பார்க்கணும். அதுக்கு ஆமாஞ்சாமி போடுறதுதான் உன் வேலை அப்படிங்கிற மாதிரி தமிழக மக்களை இவ்வளோ நாள் ஏமாத்திக்கிட்டு இருந்தீங்கல்ல. நாங்கள் அரசியல் களத்துக்கு வந்த பிறகுதான் ஏன் தெரியுது எவ்வளோ தூரம் செய்தி சார்ந்து எங்களை ஏமாத்திருக்கீங்க, எவ்வளோ தூரம் அஜெண்டா சார்ந்து எங்களை ஏமாத்திருக்கீங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் இப்போ தான் எங்களுக்கு தெரியுது. விஜய் ஆதரவாளர் அப்படிங்கிற ஒருத்தர் சன் நியூஸில் உட்காந்து பேச விடுறீங்க. அந்த சன் நியூஸில் இருக்கக்கூடிய தெரிவிக்கிற கருத்து பிஜேபிக்கு இருக்கிற மாதிரி கருத்தாக பார்த்துக்கிறீங்க. சன் நியூஸில் உட்கார வச்சு ஒருத்தரை பேச வைக்கிறீங்க. அவர் எங்கள் கட்சியோட செய்தி தொடர்பாளரை வச்சு பேச வைக்க வேண்டியதானே. சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளை வச்சு சன் நியூஸில் ஒரு விவாதம் பண்ணுறீங்க. இந்த
இந்த மாதிரி அகந்தையாக செயல்படுற உங்களை எதிர்க்கணும்னா என் தலைவன்ட்ட அகந்தை இருந்தால் என்னையா தப்பு இருக்குது? அகந்தை வேணும். நீ சொல்கிறது பேர் அகந்தனா, நான் அதுக்கு பேர் தைரியம்னு சொல்லுவேன். அவர் பாட்டு ஒரு பக்கம் அவரோட வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம். அவர் அந்த வேலை எதுவுமே பார்க்காம தன்னுடைய சம்பளம் அத்தனையும் உதறி தள்ளிட்டு இந்த மக்களுக்கு சேவை செய்ய வர்றேன், ஆனால் அஜெண்டா ரீதியாக இவங்க விழுத்த முயற்சி பண்ணுறாங்க. இதையும் தாண்டி இந்த மக்களுக்கு நான் உழைக்கிறேன்னு வந்து நிற்கிறார்ல, அது பேர் நீ அகந்தன்னு சொன்னீங்கன்னா அது பேர் நான் தைரியம்னு சொல்லுவேன். அப்பாவு அவர்களே, நீங்கள் சபாநாயகராக முதல்ல நடந்துங்க அப்படிங்கிறது என்னுடைய 2வது விஷயமா இருக்குது. இப்போ 3வது பிரதானமான விஷயம் சொல்கிறேன். பின்னாடி பிஜேபி இருக்கும், எத்தனை தடவை தான் ஏன் இந்த அஜெண்டாவை போட்டு பேசிக்கிட்டே இருப்பீங்க? சிஏல ஆரம்பித்து வகுப்பு வரைக்கும் என் கட்சி சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்கு பிஜேபியில். அமித்ஷா நாடாளுமன்றத்தில் பேசினார்னு வைங்களேன், பெரியாரை பற்றியும் அம்பேத்கர் அவர்களை பற்றி எதையாவது பேசினார்னா உடனே இங்கேருந்து பதிலளிக்க போகிறது என் தலைவன்கிட்ட தான் போகுது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அமித்ஷா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசியிருந்தார். இந்தி தான் நம்ம வந்து பயங்கரமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்தை பேசியிருந்தார். உடனடியாக என் கட்சி மறுப்பு செய்தி வெளியிட்டுச்சு. ஸோ என் கட்சிக்கும் பிஜேபிக்கும் எந்த அளவு சம்பந்தம் கிடையாது. என் கட்சி ஆரம்பிக்கும் போதே தெளிவாக சொல்லிச்சு, என்னுடைய கொள்கை எதிரி தான் பிஜேபி அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிச்சு. ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த பிஜேபி அஜெண்டாவை என்னுடைய கட்சி உடைத்து கொண்டே இருக்கு. எல்லா இடத்துலையுமே இந்த கொள்கை எதிரியாக இருக்கக்கூடிய பிஜேபிக்கு நேரெதிராக இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. எந்த இடத்துல பிஜேபி வந்து சமரசம் பண்ணிக்கிச்சு, தாவேக்கா வந்து எந்த இடத்துக்கிட்ட பிஜேபிட்ட சமரசம் பண்ணிக்கிச்சு. ஒரு Y+ பாதுகாப்பு ஒன்று என் தலைவர் கொடுத்துருக்காப்புல. அதிகபட்ச டாக்ஸ் பேயராக இருக்கார் இந்தியாவிலே. அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய அப்போ Y+ பாதுகாப்பு கொடுத்த அத்தனை பேரும் பிஜேபி காரனா? எனக்கு புரியல. இப்போ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளைக்கு எதிர்க்கட்சி தலைவராக மாறுவார். எதிர்க்கட்சி தலைவராக மாறும்போது அவருக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கும்போது Y+ பாதுகாப்பு கொடுக்கப்பட்டால் அவர் பிஜேபி ஆளுன்னு சொல்லிடலாமா? ஸோ ஒரு பாதுகாப்பு கொடுத்ததை அடிப்படையாக வச்சு இவர் பிஜேபி ஆளு, இவர் காங்கிரஸ் ஆளுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே, இவ்வளோ தான் உங்களுடைய அரசியல் அறிவு அப்படிங்கிறதா நான் இங்கே சொல்ல வர்ற மிக முக்கியமான விஷயமா இருக்கு. பிஜேபியோட நீதிமன்றத்தில் ஆரம்பிச்ச அறிக்கைகள் மூலமா, பேச்சுக்கள் மூலமா என் தலைமை தொடர்ச்சியாக சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல. பிஜேபி பண்ற இந்த அஜெண்டாவை தமிழக மக்கள்கிட்ட ஆழமா தெளிவாக கொண்டு போற வேலை தான் தன்னுடைய பிரதானமான வேலையா சொல்றாரு. உங்களை கூட நாங்கள் அரசியல் எதிரியாக தான் வச்சிருக்கோம், பிஜேபி தான் கொள்கை எதிரியாக வச்சிருக்கோம். அப்ப பின்னாடி பிஜேபி இருக்குன்னு ஒவ்வொரு முறையும் உட்கார்ந்து இந்த அவதூறை எவ்வளவுதையா பரப்புவீங்க? அப்பாவும் வந்தாவே விஜய் அவர்களை பத்தி பேசினா பிஜேபிங்கிறத சேர்த்து பேசுவார். பிஜேபி இல்லாமல் விஜய் அவர்களை அப்பாவும் அவர்களால் குறை சொல்லவே முடியாது. ஏன்னா விஜய் அவர்கள் பிரச்சாரத்தில் அவர் கேள்விகளாக கேட்குறார். அந்த கேள்விகள் எதுக்காவது பதில் சொல்ல முடியுது அப்பாவுக்கு? அதாவது நாகப்பட்டினத்தில் 10 கேள்வி இருக்குது, திருச்சியில் 10 கேள்வி இருக்குது, அரியலூரில் 10 கேள்வி இருக்குது. இந்த கேள்விகளுக்கு எதுவும் பதில் இருக்கா? நாகரிகமான கேள்விகள் முன்வைக்கிறோம், நாகரிகமான பதில் இருக்கா? நீங்கள் அவரோட குடும்பத்தை நோக்கி கேள்விகள் வைக்கிறீங்க, அவருடைய மனைவி சார்ந்த கேள்வி வைக்கிறீங்க, அவருக்கு வேற சில தொடர்பு இருக்கலாம் கேள்வி வைக்கிறீங்க. அவர் இதுக்கெல்லாம் அப்படியே திரும்பி உங்கள்கிட்ட இந்த கேள்வியெல்லாம் அவர் கேட்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அவர் இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு அவர் நிர்வாகம் சார்ந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறாரு. இந்த கேள்விக்கு பதில் இல்லைன்னா பதில் இல்லைன்னு சொல்லிட்டு போனோம். பின்னாடி பிஜேபி இருக்குன்னு சொல்லி உங்க பின்னாடி யார் இருக்காங்களோ அதை சொல்லக்கூடாது. ஏன் உங்க பின்னாடி பிஜேபி இருக்குன்னு நான் சொல்றேன்னா, இப்போ இந்த முப்பெரும் விழாவில் திமுக தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழக்கமாக பேசுகிற பிஜேபி எதிர்ப்பு அங்கே இல்லவே இல்லை, சுதி குறைஞ்சிருச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக்கு இது வரைக்கும் போல 4வது வருஷம் நிதி ஆயோக்கு வேகமாக போகிறாரு. இந்த பக்கம் இடி கேஸ் ஒரு பக்கம் பின்வாங்கப்படுது. இடி விஷயத்தில் நீங்கள் எப்படி தப்பிக்கிறீங்கன்னா, நீங்கள் நிரபராதி, நீங்கள் நல்லவர், ஆகாஷ் பாஸ்கர் ரொம்ப உத்தமமானவர்லாம் நீதிமன்றம் விடலை. போதுமான ஆதாரம் இல்லைன்னு சொல்லுது. போதுமான ஆதாரம் சப்மிட் பண்ண வேண்டியது யார்? இடி. இந்த இடி சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடியை போய் சந்திக்கக்கூடிய அந்த தருணங்கள் அத்தனையுமே சரியாக அமைச்சு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திச்ச பிறகுதான் இடி வழக்கில் தடுமாற்றம் நிகழ்ந்திருக்கு. இதை பற்றி செப்பரேட்டாகவே இந்த சேனலில் வீடியோ இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேரும் மேலே இடி கேஸ் வந்துச்சுன்னா அந்த அமைச்சர் பெருமக்கள் அடுத்த நாள் டெல்லியில் இருப்பாங்க. அவங்களோட ஷெடியூலை நம்மளே சொல்ல முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த பிஜேபியோட சமரசம் பண்ணிக்கிச்சு. ஏன் உங்களுடைய பொதுக்குழு, உங்களுடைய செயற்குழு ஒரு இடத்துல பிஜேபி என்னுடைய கொள்கை எதிரி, எக்காலத்திலையும் பிஜேபியோட திமுக கூட்டணி வைக்காது, இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? என் கட்சியோட பொதுக்குழு, என் கட்சியோட செயற்குழுல சொல்லியிருக்காங்க, உங்களால் சொல்ல முடியுமா? இந்த மாதிரி எந்த இடத்துலையுமே பிஜேபியோட சமரசம் பண்ணிக்காத ஒரு கட்சி ஊழல் பண்ணிவிட்டு ஊழல்லேருந்து தப்பிக்கிறதுக்கு பிஜேபி பின்னாடி நிற்கிற நீங்க தான் உண்மையான பிஜேபியோட மறைமுக கூட்டாளியாக இருக்காங்க. ஒவ்வொரு நிர்வாகத்திலையுமே பிஜேபி இந்தியாவில் என்ன பண்ணுதோ தமிழ்நாட்டில் திமுக பண்ணுது. பிஜேபி இந்தியாவில் என்னென்ன சட்டங்கள் கொண்டு விடுதோ தமிழ்நாட்டில் அதை பேரை மாற்றி நீங்கள் செயல்பட்டு இருக்கீங்க. நீங்கள் தொழிலாளர் ஆரம்பித்து மொழிக் கொள்கையில் ஆரம்பித்து அத்தனை இடத்துலையுமே பிஜேபியோட சமரசம் பண்ணிட்டு நிற்கிறாள் நீங்கள் தான். ஆனால் எங்களுக்கு பின்னாடி பிஜேபி இருக்குது அப்படிங்கிற அவதூறை
தொடர்ச்சியாக அந்த அப்பாவு அவர்கள் பரப்பிட்டு இருக்காங்க. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், அது அகந்தனா உங்கள் பார்வையில் அது அகந்தனா? ஆமாம், அகந்தை என் தலைவனுக்கு அதிகமாக இருக்குது. எங்கள் பார்வையில் அது தைரியம். ஏன்னா உங்களமா இந்த அவதூறு குரூப்பை மக்களுக்கு நல்லது செய்யாமல் ஒரு குடும்பம் அடுத்து அவங்களோட தலைமுறை அடுத்தடுத்த நபர்கள் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு ஒரு அரசு அதிகாரத்தை குடும்ப அதிகாரமாக மாற்றுற உங்களுக்கே அவ்வளோ அகந்தை இருந்தால் என் தலைவனுக்கு சொந்த காசில் சம்பாதிச்சு என்னால், அதாவது இந்த மக்கள் அத்தனை பேரும் எனக்கு சம்பாதிச்சு கொடுத்துருக்காங்க, இந்த மக்களுக்கு நான் எல்லாரும் செய்யணும்னு சொல்லி அரசியல் களத்துக்கு வர்ற என் தலைவனுக்கு எவ்வளோ இருக்கும்? இருக்கத்தான் செய்யும். என் தலைவனுக்கு அகந்தை இருக்குன்னா அகந்தை அதிகம்தான் உங்கள் பார்வையில். எங்கள் பார்வையில் அது தைரியம். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக டிவிக்கு ஆதரவாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.